ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன யாழினி? அண்ணா, இனிமே நீங்க முன்ன மாதிரி ரூமை பூட்டிட்டே போங்கண்ணா. என்ன சொல்ற யாழ்னி? ரூம பூட்டிட்டு போணுமா? எதுக்கு? குடும்பமா இருக்கிற வீட்ல நாங்க எங்க ரூம பூட்டிட்டு போனா அது யாருக்குமே மரியாதை இல்லை யாழ்னி. நீங்க வேற அண்ணி, இங்க நடக்கிறது மட்டும் என்ன எல்லா மரியாதையாவா நடக்குது? ஒருத்தவங்க வீட்ல இல்லாதப்போ அவங்க ரூமுக்குள்ள போய் சோதனை பண்றதுதான் மரியாதையா? என்னது? ரூமுக்குள்ள சோதனை போட்டாங்களா? யாரு? அந்த சோனியாக்காரியா? ஆமாண்ணா, அவதான். ஆனா கேட்டா நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அத்தை தான் என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றா. அத்தையா? ஆமா, அம்மா தான் ஏதோ மாத்திரை வைக்க உங்க ரூமுக்கு போயிருக்காங்க. மாத்திரையா? என்ன மாத்திரை? ஆமாண்ணா, நீங்க தான் ஏதோ மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை ஆர்டர் பண்ணிருந்தீங்களாமே, அது நீங்க சாப்பிடுற மாத்திரையாமே, அததான் அம்மா ரூமுக்குள்ள வைக்க போயிருக்காங்க. ஆமா, உங்க ரூம்ல என்னன்னா அவ்வளவு மாத்திரை இருக்கு? எல்லாமே உங்களோடதா இல்ல அண்ணியோடதா? உங்களுக்கு கழுத்துல தானே ஏதோ லேசா அடிபட்டிருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கே எவ்வளவு மாத்திரை சாப்பிடுறீங்க? ஏ சே, அதெல்லாம் இல்லை. அதில் பாதி வந்து விட்டமின் மாத்திரை தான், அது சத்து மாத்திரை. ஓ, சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டா டாக்டர் போன்ஸுக்கெலாம் நல்லதுன்னு சொன்னார். எனக்கு இங்கே கழுத்தில் லைட்டாக அடிபட்டுருக்குல்ல, ஸோ இந்த சப்ளிமெண்ட் மாத்திரை சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னார். அதனால தான் வாங்கி வச்சிருக்கேன். அது சாதா மாத்திரை தான். அத பார்த்துதான் அம்மா பயந்துருக்காங்க. உங்களுக்கு ஏதோ பெரிய வியாதின்னு நினைச்சு உங்க ரிப்போர்ட் எடுத்து துளசி கிட்ட கொடுத்து அதுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு சொல்லு, அதுல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லிருக்காங்க. என்னது? துளசிக்கிட்டியா? அவ அதை படிச்சாளா? இல்ல இல்ல, அதுக்குள்ள நான் புடுங்கிட்டேன். நீ படிச்சியா? நானும் படிக்கலையே. ஏன்னா அப்படி கேக்குறீங்க? நிஜமா எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல இல்ல? நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன?